அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, கேது திசையில் புதன் புத்தி நடந்தால் என்ன பலன், இந்த கேது திசையில் புதன் புத்தியில் என்னென்னலாம் நடக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த கேது திசையில் புதன் புத்தி ஒரு மனிதருக்கு எப்படியெல்லாம் இருக்குங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இது ஜாதகத்தில் என்னென்னா, கேது திசையில் புதன்னா யார்? இந்த புதன், கேது என்பது ஞானம், புதன் என்பது அறிவு. அறிவு வேறு, ஞானம் வேறு. பார்த்துக்குங்க. சயின்ஸ் புதன், விஞ்ஞானம் கேது. இந்த விஞ்ஞானம் என்பது என்னென்னா, இந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திகளை எல்லாம் வாங்கி அறிவை புகுத்தி இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் கேது ப்ளஸ் புதன். இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், புதன் என்பது அறிவு, கல்வி. இந்த கல்வி என்னென்னா, ஒரு புத்தகத்தில் என்ன கல்வி ஆண்டவன் கொடுத்துருக்காரோ அந்த புத்தகத்தில் இருக்கிற அறிவு இவர்கிட்ட இருக்கும். இது புத்தகத்தில் இருக்கிறது. இந்த புத்தகமே உருவாக்குறதுக்கு ஒரு ஞானம் வேணுமல்லவா, அதுதான் கேது. எப்படி இது உங்களுக்கு ஒரு வித்தியாசப்படுமே, ஜாதகத்தில் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன் அப்படின்னா, இந்த கேதும் புதனும் யாராவது ஒருத்தருக்கு சேர்ந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருப்பார். ஏன்னா ஞானகாரகனும் அறிவும் ஒன்றா சேர்ந்தால் ஏற்கனவே அவருக்கு ஞானம் இருக்குது, பத்தாவதுக்கு படித்த அறிவும் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்தால் அந்த ஜாதகரே ஒரு மிகப்பெரிய அறிவாளி தானே. அது அறிவே கொட்டுமா, அந்த அளவுக்கு அதுக்கு பவர். அப்போது ஜாதக ரீதியாக நம்மளுக்கு எல்லா யோகமே அனுபவிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த கேதுவும் புதனையும் காம்பினேஷன் என்னென்னா, ஆண் பாதி பெண் பாதி, அர்த்தநாரீஸ்வரர். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. இப்படி ஒரு பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர். இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலை மேலே அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார். அது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த அர்த்தநாரீஸ்வருடைய கோவில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அர்த்தநாரீஸ்வருடைய கோவிலை போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் ஜாதகம் அது ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். அப்போது இந்த ஜாதகத்தில் முன்னோர்கள் ஆதி காலத்தில் ஏதோ ஒரு சக்தியால் இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. இது இன்றைக்கு வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை அறியாத ஒரு சக்தியாக இங்கே இருக்குது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம், நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து அந்த காலத்தில் இந்த செயல்பாடுகளை எல்லாம் சரி செய்து அந்த காலத்தில் முன்னோர்களுக்கு இது உருவாக்கப்பட்டது. இந்த கேது, இந்த புதன், இந்த கேதுவும் புதனும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு பாடசாலைக்கு உதவி செய்கிறது, குழந்தைகளுக்கு படிப்புக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு குழந்தைகளுக்கு படிப்பு செலவு காசு கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது உணவுகளுக்கு ஏற்பாடு செய்கிறது, அந்த படித்த குழந்தைகளுக்கு ஏதாவது மெடிசன் மருந்து மாத்திரைகள் கொடுக்கறதெல்லாம் கேது திசையில் புதன் புத்தி நடந்தால் இந்த பள்ளி மாணவிகளுக்கு உதவி செய்தால் பாரம்பரிய தோஷம் நிவர்த்தி ஆகுமா. அப்போ இவ்வளவு விஷயங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா சொல்லுங்கள். அப்போது நம்மளோட முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த கேதுவும் புதனும் சப்போர்ட் பண்ணுறது, திசாபுத்தியை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு திசையில் ஒரு புத்தி 9 புத்தி இருக்குது. அதை 9 புத்தியை 9 புத்தியாக பிரித்து அந்த திசை எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷத்துக்கு அந்த 9 புத்திக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் ஒரு குணங்கள் இருக்குமா. அந்த குணங்கள் எல்லாம் சரி செய்வதற்காகத்தான் இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ ஜாதக ரீதியாக இனிமேல் உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அற்புதமான விஷயம் என்னென்னா, இந்த கேதும் புதனும் சேர்ந்தால் திருநங்கைகள், அதாவது திருநங்கைகள், அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அல்லவா. அதனால் திருநங்கைகள் அப்படின்னு என்ன, அவங்களுக்கு எல்லாமே நம்மளை நம்பி இருக்கக்கூடிய ஜீவராசிகள், நம்மளை நம்பி வாழ்கிறவங்க அவங்க ஒருத்தர் தான். ஒரு மனித பிறவி எடுத்ததுலேயே வித்தியாசமான மனித பிறவி எடுத்தவங்க அவங்க தான்.
அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னு கேட்டால், இது புதன் திசையில் கேது புத்தி, இப்போ கேது திசையில் புதன் புத்தி சொன்னீங்க இல்லையா, இந்த கேதும் அவங்க தான், புதனும் அவங்க தான். அப்படின்னா பாருங்கள், ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வருடைய வரத்தில் பிறந்தவங்க தான் அந்த திருநங்கைகள். அவங்க கையில் மனசார ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா அந்த பவர் நம்மளுக்கு இறங்கு உடம்பில். வீட்டில் அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்கள ஒரு தெய்வமாக நம்ம நினச்சி தலைவாழை இலை போட்டு வயிறார வடபாயசத்தோடு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு பச்சை கலரு சேரீ, பச்சை கலர் விலையில் அந்த பச்சை கலர்லேயே சில பொருள்கள் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க கையில் மனசார கொடுத்து அவங்க கையோடு எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனாங்கன்னா அன்னையிலிருந்து அந்த வாக்குப்பளித உதயமாகும். இதை நம்ம அவங்கள இப்படித்தான் பார்க்கணும். அப்படி தான் கேது திசையில் புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த அற்புதமான விஷயம் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம ஜாதகத்தில் முற்பிறவி கர்மான்னு சொல்கிறாங்க. இந்த முற்பிறவி கர்மாவை சரி பண்ணுறதுக்கு இவங்கனாலையும் முடியும். இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. இருந்ததுனால தான் அவங்களுக்கு செல்வங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நல்லா தெரிஞ்சுங்க, புதன் கேது சம்மந்தப்பட்டவங்களுக்கு செல்வம் சேரும். நம்ம என்ன நினைப்போம், சுக்கிரனும் குருவையும் நம்ம எடுப்போம். சுக்கிரன் திசை எந்த பணம் நிறையா வரும், குருன்னா அதை விட பெரிய பணம் வரும்னு நம்ம நினைப்போம். புதனும் கேதும் சேர்ந்தால் அர்த்தநாரீஸ்வரன் சொல்கிறீங்கல்ல, அந்த கோயில் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு பணம் வரும். ஏன், அந்த கோவிலில் ஒரு மரகதலிங்கம் இருக்குது. அந்த மரகதலிங்கம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி 30 தேதிக்கு காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு அந்த அபிஷேகத்தை பண்ணி எடுத்து வச்சாங்கன்னா அந்த மரகதலிங்கத்தை பார்க்குறது ஒரு பெரிய அற்புதமான புண்ணியம். அப்போ அந்த ஊரே பணக்கார ஊர் தான் அது. அதனால தான் அந்த மரகதலிங்கம் அந்த ஊரில் குடிகொண்டு இருக்குது. அந்த பவர் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பட்டி தொட்டி கிராமங்கள் டவுனு எல்லா பக்கத்துக்கும் அந்த மரகதலிங்கத்தோட சக்தி தான். அந்த திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர்கிட்ட பவர் அப்படி இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுடைய ஜாதகத்தில் மனோகாரகன் சரியில்லைன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மனசு சரியில்லைன்னா, ஏன்னா மலை மேலே இருக்குது ஒத்தச்சோடு பாறாங்கல் மேலே போய் கோயில் கட்டியிருக்கிறாங்க முன்னோர்கள். அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய பாதத்தில் ஒரு குழி இருக்குது, எங்கள் கருவறைக்குள்ளே. அந்த கருவறைக்குள்ளே இன்றைக்கி வரைக்கும் ஒரு டம்ளர் தீர்த்தம் எடுத்தாங்கன்னா இன்னொரு டம்ளர் தீர்த்தம் அங்கே நின்றுது. இது உலகமறிஞ்ச உண்மை. அப்போது அந்த இடத்துல எப்படி அது உற்பத்தி ஆகு நினச்சிப்பார். இவ்வளோ பெரிய சக்தி அங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் இந்த கேது திசையில் புதன் புத்தி நடந்தால் இந்த கோயிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையெல்லாம் கிளியர் ஆகும். இதை மனசார செய்யுங்க, நல்லதே நடக்கும். இதெல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்க A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகம் கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கிது. 2 நாளில் உங்கள் வீட்டுக்கே கிடச்சிரும். இது இல்லாமல் ஜாதகம், பிரசன்னம், ஜோதிடம் எல்லாமே சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் 1500 பதிவுகளை நம்ம அதில் கொடுத்துருக்கோம். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், விஸ்வாமித்திரர் எல்லா கோயில்களுக்கும் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு அந்த புண்ணியத்தை வாங்கி கொடுக்குறோம். இப்படி எல்லாம் நிறையா விஷயங்களை மக்களுக்காக ஒரு ஜோதிடம் உங்களுக்காக காத்துட்ருக்குது என்று சொல்லி நம்ம பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.